வெல்கம் வியூவர்ஸ். அது 1992 வருடம் ஜூன் 20ஆம் தேதி தருமபுரி. இப்படி மட்டும் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடுவார் நம்ம சரவணன். இவருக்கு இன்னைக்கு மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபரும் ஃபேன்ஸும் இருக்குன்னா அவர் யூஸ் பண்ணுற ஒரு சில ட்ரிக்ஸும் ஸ்ட்ராட்டஜி தான் காரணம். அதுதான் நாம் இன்னைக்கு டிகோட் பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெடி டு டேக் நோட்ஸ். ரெடியா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். யாராச்சும் அவருக்கு என்ன பெரிய யூடியூப் செலிபிரிட்டி, அவர் என்ன சொன்னாலும் எப்படி பேசினாலும் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்க யோசிச்சு பாருங்க. அவரும் நம்மள மாதிரி ஒரு யூடியூப் பிகினர் ஸ்டேஜில் இருந்து தான் வந்தாருன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டைட்டில்ஸ் அண்ட் தம்ப்நெயில்ஸ். அவரோட தம்ப்நெயில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நச்சுன்னு ஒரு சஸ்பென்ஸோட இருக்கும். அதே போல் தம்ப்நெயிலுக்கும் டைட்டிலுக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஃபோ தான் சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம ஆடியன்ஸ்க்கு பார்த்ததும் அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு டக்குன்னு புரியுற மாதிரி ஒரு 2 விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா நோ வளவல கொல இன்ட்ரோ எல்லாம் வீடியோ, ஸ்ட்ரெயிட் டு கண்டென்ட். அதுவும் அந்த வீடியோவோட ஒரு ஷார்ட் ஓவர்வியூ. இது மூலிமா நமக்கு ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்துறாரு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு 1 to 2 minutes வரை நமக்கு அவர் நரேட் பண்ற விதம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு வீடியோவை கண்டினியூஸாக பார்க்க வைக்குது. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா அடுத்து தான் அவரோட இன்ட்ரோவும், அதுவும் அவரை பற்றி இல்லாமல் அந்த சேனல் பற்றி நெக்ஸ்ட் ஒரு ப்ரமோஷன். யாராச்சும் ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அங்கே மட்டும் தான் பண்ண முடியும். பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா அவரோட ஆடியோ அண்ட் பிக்சர்ஸ். இதில் அவர் ரொம்ப அலட்டல் இல்லாமல் அந்த சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிஜிஎம், ஒரு ஆடியோ பிச் எல்லாமே கரெக்டாக, ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதான் அவரோட இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் சொன்னோம்னா இதுதான். யூடியூபர்ஸ்க்கும் எடிட்டிங்கில் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னன்னா அவங்க யூஸ் பண்ணுற பிக்சர்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல ஸ்டாக்னட்டாக வைக்கிறது தான். அதாவது வந்து ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். பட் இவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிப்பார், வீடியோலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டார். ஆனால் அந்த பிக்சர்ஸ் ஒரு மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வீடியோ மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும். எல்லாமே ஒரு டார்க் பேக்ரவுண்டாக இருக்கும். அதனால நமக்கும் அந்த வீடியோ ஒரு மிஸ்டீரியஸ் வைப் வந்து கொடுக்கும். ஏன்னா அவர் யூஸ் பண்ணுற கண்டென்ட்டே பார்த்தோன்னா ஒரு மிஸ்டீரியஸ் தான். அதில் ஒரு கொலை வழக்கு இந்த மாதிரிலாம் எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ நமக்கு ஒரு மிஸ்டீரியஸாக தான் அந்த கதைங்கெல்லாம் கேட்குறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னால அந்த வைப் கொடுக்கறதுக்காக ஏற்ற மாதிரி அவர் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ நீங்களும் வந்து டார்க் பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பட் வந்து உங்களோட கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கன்றது சொல்கிறேன். ரேட்டிங் இஸ் ஆடியன்ஸ். அதாவது அவர் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருப்பாரு இல்லைங்களா, அதில் கமெண்ட்டில் எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுவார். இதனால என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் ஓகே நாமளும் கமெண்ட் போடலாம். சப்போஸ் நம்ம போட்டோம்னா நம்மளோட கமெண்ட் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போட ஆரம்பிப்பாங்க. அதை ட்ரை பண்ணுவாங்க. பரவாயில்ல, நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ட்ரை பண்ணுறாருன்ட்டு அவரையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா அவரோட ப்ரெசன்டேஷன். ஸ்டோரியை லேயர் பை லேயராக ஒரு ஜம்பிள்டாக இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் சொல்கிறது தான். ஒவ்வொரு ஸ்டேஜும் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா சஸ்பென்ஸ் கிரியேஷன். ஒவ்வொரு சீன் முடிஞ்சதும் அப்பப்போ ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கேப் விடுவார். நாம் அந்த சீன் வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண டைம் அவர் தந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா கேப்ஷன் தான். வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாரு. நீங்கள் கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா என்கேஜிங் த ஆடியன்ஸ். அதாவது ஒரு வீடியோவில் ஒரு சீக்ரெட் இமேஜ் இருக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷனும் பண்ணுவார். ஸோ ஆடியன்ஸ் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா ஸ்கிப் பண்ணாங்கன்னா அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதனால உங்கள் வீடியோவை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க எங்கே இருக்குது அந்த இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு கண்டுபிடிக்க முடியல, மறுபடியும் உங்கள் வீடியோ வந்து திரும்ப பார்க்க கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு வாட்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாத்துக்கும் மேலே ரிசர்ச். அவர் சும்மா கடமையேன்னு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணி ஃபுல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கன்வே பண்ணுவார். ஸோ மக்களே இப்போ புரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தம்ப்நெயில்ல இருந்து எடிட்டிங் வரை எல்லாமே உழைப்பு தான். என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு டிகோட் பண்ணிட்டேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிகோடிங்கில் மீட் பண்ணுவோம். வரட்டா?